Hi, this is Akshitha. நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் டுகெதராக பண்ணிடுவோம். மார்னிங் 5 AM அதை ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. பொதுவாக சட்னி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து லஞ்சு கொடுத்து விட முடியாது. ஸோ சைடில் வந்து ஏதாவது இட்லி உப்புமா இல்லை வந்து லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து 4 வரமிளகா கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வணக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொதுவாக நிலக்கடலை வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் வறுத்து வச்சுருவோம். ஸோ கருப்பட்டி கூடயே சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம சட்னியும் ரெடி பண்ணிடலாம் குயிக்காக. 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஃபன் கூடயும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக தேங்காய்லாம் போட மாட்டோம். நிலக்கடலையோட தோல் ஓரளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா நிலக்கடலையோட தோல்லையும் நல்ல சத்து இருக்குது. சட்னியெல்லாம் ஆடுறதுக்குள்ளே மால்ட்டும் காய்ச்சியாச்சு. இது லாஸ்ட்டு பேட்ச். சீக்கிரமாக நான் vlogல ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வணக்கி வச்சிருந்த வெங்காயம், புளி, அதுக்கப்புறம் நிலக்கடலை, இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை விட நம்ம நிலக்கடலை ரொம்ப நல்லது. இது அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸாவது நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஹஸ்பண்ட்க்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கூட 2 பெரிய தக்காளி வணக்கி வச்சு நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கணும். தக்காளி சாப்பாட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு சூடாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக அளவாக லஞ்சுக்கு தேவையானது மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். அதையும் அவரும் அதை கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு ஸ்பெஷல் என்னென்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 2 கப் அளவுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கிளறி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் யூஸ்வலாக தயிரே கொண்டு போய் கூட சாப்பிட்டுக்குவார், அவ்வளோதான். மாமா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் vlog நான் வெண்டைக்காய் பொரியல் ஷேர் பண்ணுறேன். நைட்டு இட்லி வந்து மிச்சமாகிடுச்சு. நிறைய இருந்து அதில் தான் இட்லி உப்புமாவும் ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் ஒரே ஒரு இட்லி தான் இருந்துச்சு. அதை மட்டும் நான் சட்னிக்கு சாப்பிட்டுட்டேன். நான் கொஞ்சம் கிச்சன் மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ஒவ்வொன்றா கிச்சனில் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்ச் ஜூஸர் பற்றி சொல்லணும். இதோட ப்ரைஸ் வந்து 400 rupees. இதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிளாஸ்டிக் ஜூஸர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஷார்ப்பாக இல்லாதனால நிறைய வந்து சாறு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது. இது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அந்த அமேசான் பேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ரிவ்யூ சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணாதப்போ இந்த பக்கமாக குப்புற கம்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ் கையில் கிளிக்காமல் இருக்கும். ஸோ 2மே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் ப்ரெஷர் வைஸ் கம்மியாகவும் இருக்குது. டைமும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சாறு வந்து புழிஞ்சிருது. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த பல்ப்பு மேலே இருக்குல்ல, அதையும் நீங்கள் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இதில் தான் ஃபைபர் இருக்குது. நிறைய வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் கிச்சனில் வந்து சில ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் அப்படியே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மதியம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு அதிகமாக வந்து தீரவே இல்லை. ஸோ அதே தான் நாங்கள் நைட்டுக்கு வந்துட்டு நோம்பு கஞ்சி மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சாப்பாடு மீதி ஆகும்போது இது பண்ணுங்கள். 1.5 கப் அளவுக்கு மஞ்சள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சிட்றேன். டிமார்ட்டில் மக்கானா வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து நீங்கள் வெறும் வானலிலேயே போட்டு லேசாக வறுத்துக்கணும். நான் வந்து ஓவனில் செட் பண்ணிடுறேன். ஒரு 4 minutes 180 degree Celsiusல ரோஸ்ட் பண்ணால் நல்லா வந்து கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடும். நான் எனக்கு பாப்கார்னும் செய்கிறேன், அதனால தான் நான் ஓவனில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 1 year 2 year ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா இது பேக்கேஜ்டு ஐட்டம். இதில் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கலோரிஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வெறும் பாப்கார்ன் ப்ளைனாக கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கலாம். அதுவும் இதே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு குக்கரில் எம்டி பண்ணிக்கோங்க. குக்கர் தான் வந்து ஹெவி பாட்டமாக இருக்கும், அதனால் ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு பாப்கார்ன் வந்து பொரியிற வரைக்கும் அடுப்பை ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாப்கார்ன் பொரிஞ்சோடனே நீங்கள் மேலே மூடியை வந்து வச்சுட்டு லேஸாக ஷேக் பண்ணி விடுங்க. அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சிருக்கும். எவ்வளோ எண்ணெய் மூடியில் தெரிச்சிருக்கு பாருங்கள். ஸோ மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் நான் அதே குக்கரில் தாளித்து விட்டுறேன். தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செம்ம ஹெல்த்தி, உங்களுக்கு மெக்னீஷியம், பொட்டாசியம்னு எல்லா மினரல்ஸும் இதில் இருக்குது. மக்கானா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 பிஞ்ச் கரம் மசாலா போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து லோட்டஸ் சீட்ஸ். இது நீங்கள் அப்பயே காலி பண்ணிடுவீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு சாட் ஐட்டம் மாதிரி ரெடி பண்ணியும் சாப்பிட்லாம். யூஸ்வலாக நோம்பு கஞ்சி வந்து சீரக சம்பாவில் தான் செய்வாங்க. பட் நம்ம வந்து பொன்னி அரிசி வந்து குக் பண்ணதில் நம்ம இன்றைக்கி இப்படி வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷனை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இதுவே வந்து 4 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3 கப் அரிசியோட நம்ம ஊற வச்ச பாசி பருப்பையும் மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 3 ஏலக்காய், 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது வந்து ஆப்ஷன் ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 4-5 இலை இருக்க மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பீன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் 1-2 அரைச்சிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஐட்டமும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் மஞ்சள் பாசி பருப்பும் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபைனாக கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயத்தையும் கேரட் முட்டைக்கோசையும் மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவங்க வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க, அதுக்கு பதிலாக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது கூட வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தனியாக வணங்கணும்னு கிடையாது, லேசாக வணங்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பையும் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி விடலாம், உங்களுக்கு கஞ்சியோட கன்சிஸ்டன்சிக்கு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் சாதத்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியும், 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணியும் விட்டுக்கோங்க. ஏன்னா அது கஞ்சி தான், எவ்வளோ தண்ணி விட்டாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா நான் 2-3 விசில் விட்டுருக்கேன். இப்போது கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு சுடுதண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வாசம் சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அவங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயிலே தாளித்து விட்டுருக்கோம், அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அத்தை வந்து 3 பருப்பு போட்டு வடையும் சுட்டு வச்சுருந்தாங்க. கஞ்சி என்னமோ ஒரே ஒரு டிஷ் தாங்க, ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட சைட் டிஷ் இன்றைக்கி மட்டும் இருக்குது. மக்கானா, நேந்திரம் பழம் சிப்ஸு, வடை, எதை சாப்பிட்றது எதை உடனே தெரில. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். See you everyone, bye bye.